மார்ச் 15 வந்து வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே. கன்சூமர் ரைட்ஸ் பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் அவேர்னஸ் வேணுங்கிறதுக்காக அந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கன்சூமர் வித் டிசபிள்டு பர்சன்ஸ், அவங்களும் கன்சூமர் தாங்கிறப்ப அவங்களுக்கான ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி. ஈக்குவாலிட்டி பற்றி அடிக்கடி பேசுவோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14 இருக்குது. எல்லாருமே இங்கே சமம்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் கன்சூமருங்கிறப்ப நம்ம டிசபிள் பர்சன்ஸ் வந்து பார்க்கலைங்கிறது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் வந்தால் மட்டும்தான் அந்த டிசபிள் பர்சனையும் நம்ம கன்சூமராக வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது இந்தியாவில். FSSAIன்னு சொல்கிற ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 2023 ஒரு எஃபெக்டிவ் ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஒரு பொருளை பற்றி, இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு பிஸ்கட்டே வாங்குகிறோம்னா அந்த பிஸ்கட் எப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகும், எங்கே ஆரிஜின் ஆச்சு அந்த பொருள், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா கன்சூமரும் தெரிஞ்சுக்கணும். டிசபிள் பர்சனும் அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக QR கோடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த பொருள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி எஃபெக்டிவ் ஸ்டெப்பை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க ப்ராப்ளம்னால தான் அந்த இன்க்ளூசிவ் சொசைட்டி வந்து நம்ம இப்போ வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். இது கீழே தான் பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்சன் வந்து ஈக்குவாலிட்டி, அக்சசிபிலிட்டி, ரீசனபிள் அக்காமடேஷன்லாம் நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் சிஸ்டத்துலலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 2019 வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ் மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டிசபிள் கன்சியூமர் கமிஷன் மூலமாக கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி, கம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2016 கொண்டு வந்த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டை வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பரவாயில்ல தான் அந்த 2019 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆனால் அதுலேயும் சில ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறது படி பார்க்குறப்ப கொஞ்சம் பெட்டராக தான் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஏற்கனவே நிறைய சட்டம் இருக்குது சொல்லியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து திட்டங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதா இந்த எடிட்டர்லையும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு கேஸ் கூட நடந்துச்சு சொல்கிறாங்க. சுரேஷ் விசஸ் த மேனேஜர் கோகுலம் சினிமாஸ்ன்னு சொல்லி ஒரு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி பர்சன் வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த தேட்டரில் வந்து இன்அக்சசிபிலிட்டி இருந்துச்சு சொல்கிறாங்க. அவங்களால அந்த தேட்டரை அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு டிசபிள் பர்சன் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு. அதனால அவர் வந்து கேஸ் போட்டு 1 லட்ச ரூபா கம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இருக்கிற திட்டங்களில் இருக்க ஃப்ளாஸை, குறைபாடுகளை வந்து கிளிச்சஸை வந்து சரி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமே இந்தியாவில் வந்து ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி வரும். டிசபிள் பர்சனையும் நம்ம வந்து கன்சூமராக பார்க்க முடியும் சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இதை சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.